வணக்கம். நம்ம ஆன்லைன் கோர்ஸ்க்கு வந்துட்டீங்க. பெஸ்ட்டாக ஜூமை யூஸ் பண்ணி லேர்ன் பண்ணால் 6 விஷயங்கள் நீங்கள் பக்காவாக ஃபாலோ பண்ண மட்டும் தான் பெஸ்ட் லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் கொண்டு வர வைக்க முடியும். நம்பர் 1 ஜூம் ஆப். ஐஃபோன், ஆண்ட்ராய்டு ரெண்டுலையுமே காட்டியிருக்கேன். ஜூம்னு சர்ச் பண்ணி ஆப்பை டவுன்லோட் பண்ணிடுங்க. கம்ப்யூட்டரில் சூப்பராக வரும், லேப்டாப்பில் நல்லா வரும், மொபைல் ஆல்சோ ஓகே. நம்பர் 2 ஜூம் லிங்க். இப்போ ஜூம் லிங்க் வந்து நாங்கள் குரூப்பில் ஷேர் பண்ணுவோம். பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் அந்த நம்பர் சேவ் பண்ணனால லிங்க் விசிபிளாக தெரியுது. வலது பக்கம் பார்த்தீங்கன்னா லிங்க் விசிபிளாக தெரில. ஏதோ கருப்பில் லெட்டராக தெரியுது இல்லையா? அந்த கான்டாக்டை ஆக்சுவலி நீங்கள் சேவ் பண்ணணும். நம்ம டீமில் இருக்கவங்களோட அஃபிஷியல் கான்டாக்ட் நம்பர் தான் நீங்கள் சேவ் பண்ணிவிடுங்க. நான் இப்போ நான் ஜிஎஃப்ஐன்னு போட்டு சேவ் பண்ணுறேன். சேவ் பண்ணிவிட்டு இப்போ திருப்பி அதே வாட்ஸ்அப் குரூப்புக்குள்ளே போக போகிறேன் பாருங்கள் லிங்க் விசிபிளாக வருதா? ப்ளூ கலராக வந்துருச்சு. நீங்கள் சேவ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வேலை மிச்சம். இல்லாட்டி நீங்கள் ஒவ்வொரு டைமும் அந்த ஜூம் மீட்டிங் ஐடி போட்டு பாஸ்கோட்லாம் போட்டு பெரிய டாஸ்க்கு. சிம்பிளாக மொபைல் நம்பரை சேவ் பண்ணிட்டீங்கன்னா வெரி ஈஸிலி இப்போ பாருங்கள் நான் வந்து லிங்க்கை கிளிக் பண்ணுறேன், ஆட்டோமேட்டிக்காக ஜூமில் கனெக்ட் ஆகி மீட்டிங்குள்ளே நம்மளை எடுத்துகிட்டு போயிடும். ரைட்? இப்படி தான் ஜூம் லிங்க்கை நம்ம ஆக்டிவேட் பண்ணணும். உள்ளே போனதும் இந்த மாதிரி கேட்கும், வீடியோ ஆனாக கேட்குமா, கேமராக்கு ஆக்சஸ் கொடுக்கட்டுமான்னு கேட்கும். எல்லாத்தையுமே நீங்கள் கொடுத்து ஜாயின் வித் வீடியோ அப்படின்னு போட்டு கொடுத்து உள்ளே வந்துடுங்க. இப்போ வெயிட்டிங் ரூமில் இருக்க ஹோஸ்ட் வில் லெட் யூ இன் சூன் அப்படின்னு சொல்லி வந்துருச்சு. ரைட்? இப்போது கனெக்ட் ஆகிட்டுருக்கு. மீட்டிங் தொடங்கினதும் ஹோஸ்ட் உங்களை மீட்டிங்குள்ளே விட்டதும் நீங்கள் மீட்டிங்குள்ளே போயிடுவீங்க. ஒரு வேளை ரெக்கார்டிங் ஏதாவது போயிட்டு இருந்துச்சுன்னா இந்த மாதிரி கேட்கும், மீட்டிங் ரெக்கார்ட் பண்ணுறாங்க பரவாயில்லைன்னு கேட்கும். நீங்கள் காட் இட்னு கொடுத்துட்டிங்கன்னா உள்ளே வந்துட்டீங்க. ஆனால் உள்ளே வந்தாலும் காது கேட்காது. மிக மிக முக்கியமான பாயிண்ட்டு, நல்லா ஃபாலோ பண்ணிக்கோங்க. மீட்டிங் வந்து அவர் பேசுகிறாரு, எனக்கு எதுவுமே கேட்கலையே அப்படின்னு நிறைய கம்ப்ளைண்ட் இருக்கும். ஏன்னா இங்கே பாருங்கள் லெஃப்ட்டில் கீழே ஜாயின் ஆடியோன்னு ஒரு பட்டன் இருக்கு இல்லைங்களா? ஹெட்ஃபோன் மாதிரி. எஸ், ரெண்டு பக்கமும் அது இருக்கும், எல்லா ஃபோன்லேயும் இருக்கும். கீழே ஜாயின் ஆடியோ அப்படின்ற பட்டனை கொடுத்து வைஃபை ஆர் செல்லுலார் டேட்டா, இதான் 3வது ஸ்டெப்பு. எப்படி ஆடியோவில் ஜாயின் பண்ணுறதுன்னு கொடுத்து வைல் யூஸிங் த ஆப்னு கொடுத்துட்டிங்கன்னா இப்போது அந்த ரெட் கலர் சிம்பிள் வருது பாருங்கள் அன்மியூட்டில், இப்போ தான் உங்களுக்கு ஆடியோவே கேட்க ஆரம்பிக்கும். இப்போ ரைட்டில் இருக்க ஆண்ட்ராய்ட் ஃபோனில் பண்ணியாச்சு, லெஃப்ட்டில் இருக்க அந்த ஐஓஎஸ் ஃபோனில் இதே மாதிரி போய் நான் வைஃபை ஆர் செல்லுலார் டேட்டான்னு கொடுத்துட்டேன். இப்போ பாருங்கள் அந்த மைக் சிம்பிள் வந்துதா? மைக் சிம்பிள் மேலே ஒரு ரெட் கலர் லைன் இருக்கு இல்லையா? இப்போ தான் உங்களுக்கு அந்த சைடில் இருக்கிறவங்க பேசுகிறதே கேட்கும். அது வரைக்கும் ஆடியோ வரல நம்ம நினச்சிட்ருப்போம். ஆனால் இந்த ஜாயின் ஆடியோ பண்ணாதனால தான் நமக்கு இந்த ப்ராப்ளமாக இருந்திருக்கும். 4வது முக்கியமான காரியம் என்ன அப்படின்னா மியூட். இங்கே பாருங்கள் அந்த ரெட் கலர் மேலே கிளிக் பண்ணால் அன்மியூட் ஆகிடும், திருப்பி கிளிக் பண்ணால் மியூட் ஆகிடும். இப்படி தான் மியூட் அன்மியூட் பண்ணுறது. மைக் இருக்கு இல்லையா? மைக் சிம்பிள் மேலே நம்ம பட்டன் கிளிக் பண்ணோன்னா அது அன்மியூட்டு, அப்புறம் மியூட் ஆகிடும். அதே மாதிரி சில டைம் உங்களை நாங்கள் அன்மியூட் பண்ணாத மாதிரி பிளாக் பண்ணியிருப்போம் ட்ரைனிங் நடக்கும்போது. அப்போது உங்களுக்கு வந்து அன்மியூட் பண்ணுறதுக்கான ரைட்ஸ் கொடுப்போம். இங்கே பாருங்கள் ஹோஸ்ட் உங்களை பேச சொல்கிறாருன்னு வரும். அப்போ நீங்கள் அன்மியூட் கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் ஃபோன்லேருந்து நீங்கள் பேசுகிறதோ கம்ப்யூட்டரில் லேப்டாப்லேருந்து பேசுகிறது எங்களுக்கு கிடைக்கும். யூஸ்வலாக ட்ரைனிங் நடக்கும்போது எல்லாத்தையும் மியூட்டில் வச்சுட்டு கடைசியில் Q&A டைமில் அவங்கள அன்மியூட் பண்ண சொல்லுவோம். இதே மாதிரி நீங்கள் வீடியோ எடுத்துகிட்டு வீடியோ மேலே கிளிக் பண்ணால் அங்கே பாருங்கள் ரெட் கலர் கோடு வந்துடும், ஸ்டாப் வீடியோ, ஸ்டார்ட் வீடியோ. ஸோ மைக் ஆன் ஆஃப் பண்ணலாம், வீடியோவையும் ஆன் ஆஃப் பண்ணலாம். உங்களுக்கு லைவாகவும் இதில் நான் உங்களுக்கு ஒரு சாம்பிள் கொடுக்குறேன். எஸ், வீடியோ ஸ்டாப் பண்ணிட்டேன், வீடியோ ஆன் பண்ணுறேன். இந்த ஸ்க்ரீன்லேயும் பாருங்கள் வீடியோ ஆன் பண்ணால் வந்திருக்கு, ஆஃப் பண்ணால் வீடியோ ஆக்சுவலி கட் ஆகிடும். எஸ், ஹவு சிம்பிள் இஸ் திஸ் இல்லையா? ஸோ 5வது வீடியோ எப்படி நம்ம யூஸ் பண்ணலான்னு பார்த்துட்டோம். கடைசியாக பிரேக் அவுட் ரூம் அப்படின்றது தான் வந்து 6வது பாயிண்ட்டு. எல்லா மெம்பர்ஸும் லேர்னிங் பார்ட்டிசிபென்ட்ஸ் நெட்வொர்க்கிங் ஷேரிங் லேர்னிங் பண்ணுறதுக்கான ஒரு பிளாட்ஃபார்மாக இது கிரியேட் பண்ணுவோம். இங்கே பாருங்கள் ஜாயின் பிரேக் அவுட் ரூம் வருது இல்லையா? ஒரு 5 பேர் 10 பேர் 15 பேர் ஒரு குரூப்பில் நாங்கள் செட் பண்ணுவோம். நீங்கள் ஜாயின் நவ் அப்படின்ற பட்டனை கிளிக் பண்ணால் தான் நீங்கள் அதை ஜாயின் ரூம் பண்ண முடியும். ஜாயின் ரூம்ன்றது என்னென்னா 100 பேர் ரன் பண்ணுற ஒரு மீட்டிங்கில் 5 பேராக குரூப்பாக 10 பேராக குரூப்பாக நம்ம டிஸ்கஷன் பண்ண வைப்போம். அந்த இடத்துல நீங்கள் போய் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா ஒரு 10 மெம்பர்ஸ் இருக்க டீமில் நீங்கள் போய் மெம்பராக வந்துடுவீங்க. அங்கே உங்களுக்கு நெட்வொர்க்கிங் ஷேரிங் லேர்னிங் பேசலாம். நாங்களும் இந்த மாதிரி எதாவது நோட்டிஃபிகேஷன் போடுவோம், 2 மினிட்ஸ் இருக்குது நண்பர்களே, 5 மினிட்ஸ் இருக்குது அப்படின்னு நாங்கள் மெசேஜ் கொடுத்தா உங்களுக்கு அந்த மெசேஜும் குரூப்புக்குள்ளேயும் கன்வே ஆகும். ஸோ ஆக மொத்தம் இப்படி தான் 6 ஸ்டெப்பை யூஸ் பண்ணி நீங்கள் வேறு லெவலில் லேர்ன் பண்ணலாம். யூஸ்வலாக நான் சொல்லுவேன் கம்ப்யூட்டர் லேப்டாப்பில் தான் வேறு லெவல் லேர்னிங் இருக்கும். சிம்பிளாக பவர்ஃபுல்லாக நீங்கள் யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி நீங்கள் கம்ப்யூட்டரில் நான் இப்போ ஒரு சாம்பிள் மட்டும் காமிச்சிட்றேன். நீங்கள் இதை யூஸ் பண்ணும்போது லெஃப்ட்டில் பாருங்கள் கம்ப்யூட்டரில் அதே மாதிரி பண்ணுறோம். மைக் மியூட்டாக இருக்குது, இப்போ அன்மியூட் கிளிக் பண்ணுறேன். அதே மாதிரி வீடியோ ஸ்டாப் பண்ணலாம், ஸ்டார்ட் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் ஆக்சுவலி அந்த ரைட் ஏரோ குட்டியாக இருக்கும் பாருங்கள், அப் ஏரோ செலக்ட் பண்ணிங்கன்னா மைக்கை மாற்றலாம். அதே மாதிரி கேமரா பக்கத்தில் இருக்க அந்த மேலே ஏரோ சூஸ் பண்ணிங்கன்னா கேமரா மாற்றலாம். இப்போ நான் வேறு ஒரு கேமரா மாற்றி காட்டுறேன். ஸோ இந்த கேமராவுக்கு ஜம்ப் ஆகிடும். 2-3 கேமரா இல்லை 2 கேமரா நீங்கள் செட் பண்ணியிருந்தீங்கன்னா
நீங்கள் எந்த கேமராவில் வந்து செலக்ட் பண்ணணும், எந்த கேமராவில் வீடியோ காட்டணும் எல்லாமே சூஸ் பண்ணலாம். இந்த 6 ஸ்டெப் வந்து பேசிக்குங்க. அதனால் இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள். இந்த லேர்னிங்கை வேறு லெவலில் எடுத்துகிட்டு போங்க. நன்றி, வணக்கம், ஆல் தி பெஸ்ட்.